We are proud to have supported 460 students news with all of you today. In the recently held examinations conducted by Anna University, our students continue to set new benchmarks of excellence. I am thrilled to share that a staggering 28 students have achieved a CGPA of 9 or above, demonstrating their exceptional progress. Their achievements not only reflect their individual brilliance, but also underscore the academic excellence that our college strives to foster. Showcasing their resilience and commitment to success. Your success inspires others to reach great heights. Furthermore, our college has been proactive in for guiding PhD students and conducting cutting-edge research within our campus. As we all know that the colleges which have PGD institute, in line with our commitment to the academia and industry, equipping our students with the skills and knowledge required and decorum of, and let us continue to soar great heights together. மாலை வணக்கங்கள். இந்த இனிய மாலை பொழுதிலே நமது பஞ்சுராஜன் அமராவதி ட்ரஸ்ட் மூலமாக இயங்கக்கூடிய AAA காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியின் 9th ஆனுவல் டே நிகழ்ச்சி. நேற்றைய தினம் நம்ம சிறப்பாக ஸ்போர்ட்ஸ் டே செலிப்ரேட் பண்ணோம். நெஞ்சில் குடியேறியவர் மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்றான் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அகந்தையற்ற சமுதாயத்தில் ஆண் பெரியவரா, பள்ளி மாணவர் தலைவர், விளையாட்டு வீரர், மிஸ்டர் மெட்ராஸ், நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர், எழுத்தாளர், பாடகர், உடற்பயிற்சி ஆர்வலர், பத்திரிகை ஆசிரியர், முன்னாள் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர், AAA College of Engineering and Technology. ஒன்பதாவது ஆண்டுகள் வரையிலிருந்து வரவேற்பையாற்றிய பத்மநாபன் அவர்கள் சிறப்புரையாற்றி ராம்நாமை பற்றியும் கோகுலாஷ்டமி பற்றியும் சிறப்பாக எடுத்து டாக்டர் பி. கார்வணன் அவர்கள் கல்லூரி ஆண்டுகள் அறிக்கை படித்த சிறுமிகளே, புகைப்பட நிபுணர்களே, செல்போன் பிரியர்களே, அனைவருக்கும் அன்பு கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆங்கிலத்தையும் சற்று கலந்து தமிழும் அது கலந்து வாசனையுள்ள, அறிவு, ஆற்றல், திறமையுள்ள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் சிறு பகுதியும் உங்களின் வருங்காலத்தை பற்றியும் பேசலாம் என்று முனைகிறேன். It gives me immense pleasure to be here this evening to address the august gathering of students, the faculty and the teachers and parents who come on this 9th annual day function. என்னைக்கு இந்த கல்லூரிக்கு என்னை கூப்பிடுவாங்கன்னு நினச்சி போட வேணாம். பலரும் unless it is a commercially backed function, அவங்க என்ன மேனேஜர்ஸ்லாம் அவங்கள பேசுவாங்களுடைய, மற்றபடி கல்லூரி போவான்ற ஒரு நல்ல பையனாக இருந்துவாங்க. நாக்கு நைஸ் A கிரேட் வாங்கியிருக்காங்க. அதான் படிக்கும்போது the quality of teachers, the quality of professors and
And the quality of students, the way they are involved in their classes is very clearly seen. And the dedication, discipline illati, 15th and 17th place in Anna University is not at all possible. So now coming back to my life, நீங்கள் சரத்குமார் வந்து அங்கே போட்டு காமிச்சாங்க. நான் வந்து டெல்லியில் பிறந்தேன். முன்னே கூட தான் அந்த ஸ்டோரியில் சொல்லி வச்சேன், அதை கட் பண்ணவே மாட்டேன்றாங்க. 14 ஜூலை நான் அன்பு சகோதரி அங்கே வந்து பேசும்போது சொல்லிட்டாங்க, 14 ஜூலை 1954 எல்லாம் ஃபோன் கேல்குலேட்டர் எடுத்து இவருடைய வயசு என்னவா இருக்கும் கேல்குலேட் பண்ணிடுறாங்க. ஆமாம், ஐ எம் 70 years old. நான் வந்து டெல்லியில் பிறந்தேன், born in டெல்லி. அங்கே வந்து செய்திகள் வாசிப்பது ராமநாதன் என்ற கணீர் குரலுக்கு சொந்தக்கார ஆரண்டியார்கள் அப்பா பணிபுரிந்து கொண்டிருந்தார். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சரோஜ் நாராயணசாமி, பூர்ணம் விஸ்வநாதன் and Ramanathan were the famous voices in All India Radio, New Delhi.